கிரிக்கெட்டே தெரியாதுங்க. ஆக்சுவலி அவங்க கூட உட்காந்து உங்களுடைய அன்பு ஆதரவுனால தான் நான் கிரிக்கெட்டே கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிறைய தப்பு பண்ணுவேன், நிறைய கேள்வி கேட்பேன், அதுக்கு அவங்க பேஷண்ட்டாக பதில் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய தப்புகள் அதை திருத்திக்கிட்டு தான் நான் வருஷம் என்னுடைய கிரிக்கெட்ல டே பை டே ஐ எம் ஸ்டில் இம்ப்ரூவிங், ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்கே நம்ம லைவ்ல தப்பு பண்ணும்போது தப்புன்னு தெரிஞ்சிடும். பிகாஸ் தேர் இஸ் நோ வே யூ கேன் ஜஸ்ட் சே சாரி ஐ வாஸ் ராங். ஆனால் உங்களுக்கு நீங்களே தப்புன்னு தெரியாத போது எப்படி கரெக்ட் பண்ணிப்பீங்க? ஸோ அவங்க தே வில் கம் இன், தே வில் பி யுவர் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த ஒரு இடத்துல தே வில் ப்ரொடெக்ட் யூ. அண்ட் அதனால தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ் எல்லாமே ஒரு க்ளோஸ் நிட் ஃபேமிலியாக எல்லாருமே கருதுறாங்க. பிகாஸ் வி சப்போர்ட் ஈச் அதர், வி ஆர் நெவர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர். That's really nice. உங்களோட ஆங்கரிங், கமெண்ட்ரி இதெல்லாம் செம்மையாக இருக்குன்னு உங்களை ஃபஸ்ட்டு ப்ரேஸ் பண்ண பிளேயர் யார்? சீகா. அவர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது இஃப் எனிபடி லைக்ஸ் சீகா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்க முடியுமா? அவரை மாதிரி ஒரு பால் அண்ட் எனர்ஜி ஆஃப் என்ன பாசிட்டிவிட்டி நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாதுங்க. அந்த மனுஷன் வந்து 60 வயசு ஆனாலும் 16 வயசு பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே ஃபாஸ்டா ரஜினி சாருக்கு இருக்கும்ல அந்த எனர்ஜி, அந்த மாதிரி ஃபாஸ்டா உள்ள நடந்து வருவார். எல்லாரையும் வந்து இப்படி தட்டுவாரு, வலிக்கும். ஏன்னா அவர் தட்டுறது கூட அந்த எனர்ஜி தான். பானா என்ன எப்படி இருக்க, தூக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாரு. அண்ட் ஹீஸ் லைக் அ ஃபாதர். ஏன்னா அவருக்கு அந்த வயசும் இருக்கு, அந்த ஸ்டாச்சரும் இருக்கு அப்படிங்கிறதுனால. நேத்திக்கு கூட நாங்கள் பாம்பேல இருந்தோம். பாம்பே மும்பை இந்தியன்ஸ்னுடைய கோச் மஹிலா ஜெயவர்தனே அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு இருக்காரு. நாங்கள் இங்கே லைவ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மஹிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார் அந்த சைடு. கேமராக்காரன் தவிக்கிறான், எங்கே கவர் பண்ணுறது? இங்கே பாவனா பத்ரி நின்றுக்கிட்டு இருக்காங்க, அங்கே சீக்கா ஓடுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணிட்டாரு, நம்ம தலையை தான் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கா பக்கம் போயிட்டாரு. இவர் மஹிலா ஜெயவர்தன், மஹிலா ஹவ் யூ மேன் அப்படின்னாரு. See, he is a World Cup winner. அண்ட் அவர் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ், பெரிய பதவிகளில் இருந்ததுனால மஹிலா வந்துட்டு பேசினார். இவர் கை தோளில் போட்டு, டனி மும்பை இந்தியன்ஸ் செம்மையாக விளாட்னாங்க நேற்றுக்கு, ஆனால் சிஎஸ்கே தோத்தாங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் தோஸ் இன்டர்வியூஸ். பட் இவருடைய முகத்துக்கு, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்ரிபடி லவ்ஸ் சீகா. அதனால் சீகாக்காக எனிதிங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு they give him interviews because that is the positivity you see from a person like Chika. Okay, this is the last question for you. Thank you. எனக்கு கொஸ்டின் கேட்டு எனக்கு தான் பழக்கம், பதில் சொல்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு இப்போதான் புரியுது. ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ தமிழ் சினிமாவில் எனி பர்டிகுலர் செலிப்ரிட்டியோட கமெண்ட்ரி பண்ணணும்னா எந்த செலிப்ரிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் மேடி அண்ட் சித்தார்த் ரெண்டு பேருமே மீட் பண்ணுவேன். ரெண்டு பேருமே ஆர்டென்ட் கிரிக்கெட் வெறியர்கள். இது சித்தார்த்லாம் வந்து ஒரு பிஹெச்டி படித்த மாதிரியே சொல்லுவார். அந்த காலத்தில் டான் பிராட்மன் காலத்துலேருந்தே அவர் வந்து கிரிக்கெட் பேச ஆரம்பிப்பார். மேடி ஆல்சோ வெரி கீன்லி வாட்ச் ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து காமெண்ட்ரி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஆன் அ ஃபன் சைடு ஒரு யோகி பாபு, அவருக்கு வந்து பாதி தெரியும் பாதி தெரியாது, அவரும் ஒரு கிரிக்கெட் லவர். எம்எஸ் தோனியினுடைய ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது அவர் வந்திருந்தார். பிகாஸ் ஹி ஹெட் ஆக்டட் இன் அ ஃபில்ம் தட் எம்எஸ் தோனி ஹெட் ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த ஈவெண்ட் நான் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன், அப்படியே கோத்து விட்டேன், எம்எஸ் ஸோ அவர் வந்து உங்களுடைய கிரிக்கெட் டீமில் ஜாயின் பண்ணுமா, சிஎஸ்கேல ஜாயின் பண்ணுமா அப்படின்னு. அப்படியா யோகி, நிஜமாவே வா, நீங்கள் சிஎஸ்கேக்கு வந்து விளையாடுறீங்களா, ப்ராக்டிஸ்லாம் வரணும் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மூமெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ யோகி பாபுவும் காமெண்ட்ரியில் சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, ஐ ஹோப் சம்டே பாவனா மேம் யோகி சாரையும் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். Thank you so much for answering all my questions. Thank you very much and thank you for inviting me to this Super 6 launch. இப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் அழகாக பண்ணிட்டீங்க, ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்துருங்க அவங்களுக்கு. இப்போ என்னுடைய வேலையை நான் வந்து ஒழுங்காக பண்ணணும். Thank you. The stage is all yours, ma'am. Sorry? The stage is yours. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ the god of cricket சச்சின் டெண்டுல்கருக்கு எவ்வளோ பேருக்கு சச்சினை பிடிக்கும்பா? சார் ஃபர்ஸ்ட் இருக்கிறீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். சி, அவருடைய ஆரா, ஜஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எம்எஸ் தோனியினுடைய ஆரா, தலைவரனுடைய ஆரா, தளபதியினுடைய ஆரான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஆளித்மா துண்டு தான் இருப்பாரு. ஆனால் வாட் அண்ட் ஆரா! ஏன்னா எவ்வளோ வருஷமா இந்தியாவே அவருடைய தோள்களில் சுமந்திருக்காருங்க சச்சின் டெண்டுல்கர். 2K கிட்ஸுக்கு இது அவ்வளவா தெரியாது, பட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. சச்சின் அவுட்னா டிவி அணைச்சிட்டு போறவங்க தான் அதிகம். அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவும் உட்காந்து அந்த மேட்சை பார்க்கும். Until Sachin is there, hope is there அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து
அவருடைய குட் பை சொல்லிட்டு கிளம்பும் பொழுது வாங்கடே ஸ்டேடியம்ல அவருடைய கண்கள்ல மட்டும் கண்ணீர் இருக்குல்லங்க. பார்த்துட்டு இருந்த கோடிக்கணக்கான இந்திய மக்களினுடைய கண்ணுல கண்ணீர் இருந்துச்சு. பிகாஸ் they knew it was the end of an era. அவ்வளோ சீக்கிரமா எனக்கு ஆக்சுவலி சச்சின் டெண்டுல்கரோட இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு ஷோ பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. தட்டி தட்டி போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சிவகார்த்திகேயனோட ஜோடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே அந்த ஆஃபர் வந்துச்சு. ஓகே, ஆனா அப்போ அவர் இன்னும் ஸ்லைட்லி மோர் பாப்புலர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் அந்த ஆஃபர் ஃபைனலைஸ் ஆச்சு. அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன், இவர் நம்ம மீட்டே பண்ண முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இயர்ஸ் லேட்டர் நான் ஒரு கிரிக்கெட் பிரசன்டர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய முழுமையான லெகசியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ஒரு ஷோ பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் he is one of the most humble and the sweetest people. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஓ நீங்க கேமராக்கு முன்னாடி இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. ஏன்னா நான் யாரோட வேலை பண்றேனோ அவங்க அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ். அதனால அவங்க பக்கத்துல நம்ம இம்மா துண்டா தெரியும், நம்ம கால் தூசி கூட அக்கம்ப்ளிஷ் பண்ணல அப்படின்னு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஹியூமிலிட்டியை பார்த்து நான் கத்துட்டு இருக்கேன். And அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் சச்சின் டெண்டுல்கர். எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு, சாதாரணமா வந்து பேசுவார். So it was a wonderful interaction with him. I'm really glad you met him, Sachin. And at Kohli, Virat Kohli. ஆக்சுவலி விராட் கோலியோட நான் இவெண்ட் இன்னும் பண்ணதில்லை, பட் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அண்ட் அவருடைய கண்ணுலேயே அந்த ஃபயர் தெரியுங்க. எஸ்பெஷலி அவர் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னா we'll have to take 2 steps back. ஏன்னா that presence, that energy, the fire that he emanates, எப்படி அந்த bowlers intimidate பண்றாருன்னு உங்களுக்கு புரியும். Because he walks around with that passion and that aggression and that full feelings and fire. அதனால அவர் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. எவ்வளோ பேர் விராட் கோலி ஃபேன்ஸ்பா? கொஞ்சம் விசில்லாம் அடிக்கலாம்ல, கொஞ்சம் கைத்தட்டல்லாம் கொடுக்கலாம்ல. பா இப்போதான் ஒரு ஈவெண்ட் மாதிரியே தெரியுது. ஓகே, ஸோ விராட் கோலி பிடித்த நிறைய பேர் இருக்கீங்க. ஈசாலா கப் நம்தையா ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? என்ன சார் கிடைச்சிருமா? கிடைக்கும்ன்றீங்க. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிஎஸ்கே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆர்சிபி ஜெயிச்சுட்டு போங்கப்பா அப்படின்றீங்க. ஓகே, விராட் 17 வருஷமா ஒரு தவம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு சீசனும் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எவ்வளோ சாதனைகள் படைச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் தொடாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த ஐபிஎல் கோப்பை. ஸோ அட்லீஸ்ட் 18வது அத்தியாயத்துல ஜெர்சி நம்பர் 18க்கு அது கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஃபீல்டில் நாங்கள் பிகாஸ் we are allowed until that field of play. அது ஒரு பவுண்டரி லைன் சொல்லுவாங்க, பவுண்டரி ரோப் எல்லாருக்குமே தெரியும். if you watch cricket, பவுண்டரி ரோப்னுடைய இந்த பக்கம் நாங்கள் எல்லாருமே இருப்போம், அந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. வெரி க்ளோஸ் டு them. அண்ட் அப்போ அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, எவ்வளோ அத்லெட்டிக்காக இருக்காரு, எவ்வளோ ஃபிட்டாக இருக்காருன்னு நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் he is definitely an inspiration. Definitely மேம். அடுத்தது நம்ம தோனி சார். I think a lot of Dhoni fans here. நானும் தாங்க. என்றும் என்றென்றும் என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஃபார் லைஃப் இஸ் மகேந்திர சிங் தோனி. அதை நான் நிறைய மேடைகளில் அப்பட்டமா வெளிப்படையாக சொன்னது கிடையாது. பட் ஐ திங்க் நான் பேசும்போதே எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்மைல் வரும் when I talk about him. ஏன்னா என்னுடைய குட் ஃபார்ச்சூன், நான் பண்ண ஏதோ நல்ல விஷயமா என்னன்னு தெரியல, நான் மேக்ஸிமம் ஸ்டேஜ் ஷோஸ் ஒரு கிரிக்கெட்டரோட பண்ணியிருக்கேன்னா அது MS தோனியோட தான் பண்ணியிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 ஷோஸ் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஷோம்போது அந்த மனுஷன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்நாள் வரைக்கும் இருக்காரு. அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் பக்கத்தில் கேள்வி கேட்குற ஆங்கர் கிட்ட பேசவே மாட்டீங்க. அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய நிறைய பேரில் கேட்ட கேள்வி யாராக இருந்தாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரௌட் கிட்ட போவார். he won't make you feel unnoticed. ரெண்டாவது விஷயம், ஒரு 2 தடவை பார்த்துட்டாருன்னா he will come up to you and say hi. இப்போ அவரால் ஏன் நடந்து வர முடியாதுன்னா ஒரு 100 பேர் வந்துருவாங்க. அதனால ஈவன் இஃப் he sees you, ஒரு கார்னர்ல அவர் இருக்காரு, நம்ம எப்படி ஹாய் நம்ம தயங்கிட்டு ஹாய் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஹாய் சொன்னா என்ன நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு ஹாய் சொன்னா அப்படிம்பாரு. ஒரு அக்னாலஜ்மெண்ட், he lift his hand. எவ்வளோ பெரிய மனுஷன் அவரு, யாரையுமே மறக்க மாட்டாரு, எல்லாருக்கிட்டையுமே ஹம்பிளா இருப்பாரு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாரு. There is nobody like MS Dhoni. Nobody. It's literally like the icon of humbleness, I guess. So he's just
ஹீஸ் டிஃப்ரெண்ட். அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய பர்சனாலிட்டி. யாருங்க சொல்லுங்க, ஒரு வருஷத்துல 10 மாசம் காணாம போயிட்டு 2 மாசம் அவரை பார்க்கறதுக்கு எல்லாருமே கண்ணக்கான துணியை காணான்னு ஓடுற ஒரு ஐகான் யாருங்க? நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேடியம் போனாலும் உங்களுக்கு எல்லோ ஜெர்சி பார்க்கக்கூடிய ஒரே காரணம் அவர் தாங்க. நிறைய பேர் வந்து இந்த சீசன் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனா அவர் செய்த சாதனைகள் யாராலையுமே 43 வயசுல செய்ய முடியாதுங்க. Absolutely right, ma'am. Okay, அடுத்தது ஹர்திக் பாண்டியா சார். ஹார்திக் பாண்டியா இஸ் ஒன் கேரக்டருங்க. ஒரு ரொம்ப ஃபன்னான, போல்டான, சில்லான கேரக்டர். ஒரு மேட்ச் நடக்குது, நம்ம பவுண்டரி லைன்ல நிக்கிறோம்னா ஹாய் ஹவ் யூ அப்படின்பாரு. இப்போ மேட்ச் ஓடுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அஸ், யார் இருந்தாலும் அக்னாலேஜ் பண்ணுவாரு. வெரி ஃப்ரெண்ட்லி. ஆனா பேட்டை மட்டும் கையில் எடுத்துட்டாரு, பந்தை மட்டும் கையில் எடுத்துட்டாருன்னா வெட்டு 1 துண்டு 2. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் ஜஸ்ட் அ ரியலி ஃபன் பர்சன் டு இன்டராக்ட் வித். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் இந்தியன் பிளேயிங் ஹெவன் கேப்பீங்க போலியே. எவ்வளோ தூரம் தான் நம்மளும் மேனேஜ் பண்றது. எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ்? எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ? இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? ஏதாவது ஒன்று பாய்ஸ், லேடிஸ்? ஒன்று கேட்டீங்க, ஒருத்தர் கேட்டீங்கன்னா 4-5 பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனிதிங் தட் யூ கியூரியஸ் அபவுட் மை ப்ரொஃபஷன்? எனிபடி வாண்ட்ஸ் டு பிகம் அ ப்ராட்காஸ்டர் ஹியர்? ஸ்போர்ட்ஸ்ல சேரணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருக்கா? பார்த்தாலே போதுன்றீங்களா? நான் கேட்கவா? ப்ளீஸ். ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்களும் ஒரு பாயிண்டில் லைக் ஸ்டார்டர், பிகினராக இருந்திருப்பீங்க இந்த ப்ரொஃபஷனில். அப்போ உங்களோட ஸ்டார்டிங் எந்த மென்டாலிட்டியில் நீங்கள் அதை ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணீங்க? லைக் வாட் வாஸ் யுவர் ட்ரீம் பிஃபோர் யூ ஆக்சுவலி அச்சீவ்ட் ஆல் திஸ்? ஒரு ஜஸ்ட் எஃபர்ட் மென்டாலிட்டி. உண்மையாக சொல்லணும்னா I'll answer her question and then I'll come to you. அதாவது நான் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு வர அந்த ஒரு டைமில் ஐ வாஸ் டூயிங் வெரி வெல் இன் என்டர்டெயின்மெண்ட். ஒரு மியூசிக் ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுதான் லைஃபா, அதுதான் என்னுடைய பிராண்டா அப்படின்னு எனக்கு ஒரு காலகட்டத்தில் தோணுச்சு. பிகாஸ் எல்லா இன்டர்வியூஸும் பண்ணியாச்சு, எல்லா விதமான ஷோஸும் பண்ணியாச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. வே ஸ்டார்டிங் அ ரீஜனல் சேனல், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் வீட்டில் இருக்கக்கூடிய என் புருஷன், எங்கள் அப்பா, என் மாமனார் எல்லாருமே தெரியாதா, அப்போ தெரிஞ்சுக்கோ, படி, புரிஞ்சுக்கோ, பாரு, அறிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அதனால ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் டு பி ரீபார்ன் அகென் அண்ட் ஐ டுக் இட் அப் அஸ் அ சேலஞ்ச். அண்ட் பத்ரி ஒருவர், அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எவ்வளோ ராவாக இருந்தேன், எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாதுன்னு. இப்போ he has seen me grow over the last 7 years. So with every match, with every season, with every tournament, you don't stop working hard. That's what you learn from sportsmen. ஒரு விராட் கோலி, MS தோனி, ரோஹித் சர்மா, they don't stop working hard. Practice-na practice, sessions-na sessions, gym-na gym. That focus, laser focus இருந்தா மட்டுமே you can be up there. And I feel that நிறைய பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. All you need to do is put your head down and work really hard. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணா மேபி அந்த பாதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. So that's what I'm trying to do. Yeah, and you are a motivation, man. Thank you. And you're literally thriving in this. Thank you. Yeah. So you would ask me a question. அவருடைய மைக் ஆன் பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கு கேட்கும், ஆனால் மற்றவங்களுக்கும் கேட்கணும் இல்லையா? ஹலோ மேம், இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஃபுட்பாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுட்பால் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் தெரியாத ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுட்பால் பிரபலப்படுத்த வேண்டியவங்க பிரபலப்படுத்தலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஒரு ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா சப்போர்ட் எங்கேருந்து சார் வரும்? நம்ம கிட்டேருந்து வரணும்ல. நம்ம கிட்டேருந்து நம்ம இன்னும் அதிகமாக இதை பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்தியன் சூப்பர் லீக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா, அதுக்கு டிஆர்பி ஏறிச்சுன்னா, அப்போ அதுலேருந்து காசு வரும், அங்கேருந்து ஃபெடரேஷனுக்கு காசும் வரும், ரைட்? ஸோ அப்போ தான் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ரூட் அண்ட் த ரூட் இஸ் அஸ். நம்ம கிரிக்கெட்டை மட்டும் பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும்? I'm good.
தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் சென்சேஷனல் சாங்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும். திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா. அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிம்ரன் மேம் has said that she is absolutely proud and very happy of what you've done and she's going to have a conversation with you soon. பேசுனாங்களா? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணணும், பேசணும், நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். ஸோ யா, That's lovely. And இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் and this is your role. ஒரு it can go within a flash of an eye. ஆனால் பயங்கர இம்பேக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா what was your thought first? எனக்கு ஆல்டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அஜித் சாரோட படம், அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட, பாசிங் ஷாட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் people loved it and they accepted it. So what more can I ask for? Yeah. And அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்கள். ஒரு சின்ன கண்ணசைவில் ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆரோ ஷாட்டாக புகுந்தவங்க நீங்கள். ஸோ did anybody tell you that அந்த ஒரு 3 seconds 4 secondsல you created such a big value, அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு did anybody tell you or did you feel it? இல்லை, ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் பீப்புள் மைட் லைக் இட். அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்லேருந்து கொடுத்தாங்க. பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. Interestingly, Arjun Das and I studied together in school. How was it working with him? He's a very lovely person to work with and ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும். ஸோ பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக ஈவன் தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல, எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா without giving up, he used to show up for shoot every day and do his best. So அது எனக்கு ரொம்ப admirable இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக கேட்டிங்களா இல்லையா? அப்புறம் அது வந்துச்சா இல்லையா? அது டெய்லி இருக்குமே. ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா? ஸோ அப்போ தான் அந்த ஃபோனில் we were allowed to talk to friends. அப்போ ஹாய் அங்கிள் கேன் ஐ ஸ்பீக் டு பாப்னா அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பையன், இவன் ஷுவராக ஸ்கூல் கிடையாது, இவன் ஷுவராக 10ஆம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா. அப்போலேருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல், அதே பர்சனாலிட்டி. and I'm so happy to see him doing really really well. Tell me about AK அவர்கள். எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க? பரவாயில்ல, வெசல்லாம் அடிக்கலாம். அவங்கள பற்றி என்னன்னு சொல்லட்டும். ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம். நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. இட்ஸ் என்னோடய லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன். பட் அவங்க என்னன்னு சொல்கிறது, அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம், என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம், ஹவு கைண்ட் ஹீ இஸ் அண்ட் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. வென் ஹீ வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஆஸ் யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் there's a lot to learn from him. So that's Ajit sir and இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆயிட்டேன் அவங்களோட. Little things go a long way அப்படின்னு சொல்லுவாங்க and you learn the basics from the right person. இது வந்து obviously it's the Super 6 app நோடைய launch. நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா? ஐபிஎல் தான் பார்ப்பேன். ஐபிஎல் பார்ப்பீங்க. அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே. இங்கே வந்து நான் எப்படி டீம் சொல்லலாம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆனஸ்டாக தான் இருக்கோம். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க, நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் இட்.
சாரி, நான் ஒரு தோனி ஃபேன் தான். ஸோ சிஎஸ்கே. ஓகே, அப்ப கரெக்டான ஊர்ல கரெக்டான டீம் தான் சொல்லியிருக்கீங்க. நான் ஏதோ நீங்க வந்து ரைவல்ஸ் சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன். இல்லை ஆனால் ஃபேவரட் சொல்லணும்னா கொஞ்சம் யூ டோன்ட் நோ ஹூ எல்லாம் சப்போர்ட்டிங், ரைட்? அந்த மாதிரி இல்ல, பட் எம்எஸ்னா எல்லாருமே சப்போர்ட்டிங், கரெக்டா இல்லையா? irrespective of the teams. Tell me, MS தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன? அவங்க தான் கேப்டன் கூலாமே. ஸோ ரொம்ப காமாக கூலாக எந்த ஒரு இதுலேயும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் எல்லா மேட்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்குறதுக்காக. ஸோ அதனால தான் அதனால யூ லைக் MS தோனி. ஐ மீன், ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி, வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி, MS தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். என்ன கேமரா பார்க்க சொல்றீங்களா? ஓகே, நான் கேள்வி கேட்டாலும் என்னை மறந்துட்டு நீங்க கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்றீங்களா? ஏகே அவர்களோட நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசி கேட்டிருக்கீங்களா? நீங்க பேசியிருக்கிறது must have been rare, but is he like a sports fan? I know of course he loves to ride, drive, அதெல்லாமே தெரியும், ரேஸ். சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க, ரேசிங் அண்ட் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஐம் ஷுர் ஹீஸ் அ ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர் as well. அண்ட் ஷூட்டிங்கில் நிறைய லொக்கேஷன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டியூரிங் ஆடியோ லான்ச்சஸ் தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவ்யூவில்? இல்லை, அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை. பிகாஸ் நாங்கள் -3 தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வீல் ஜஸ்ட் ரன் பேக். ஸோ ஒரு பவுன்சர் போடணும்னா அது வந்து தரையில் கூட படாது, பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் -3. என்னப்பா அது? ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. பட் இந்த ஒரு தருணத்தில் எனிதிங் யூ வாண்ட் டு சே அபவுட் யூ பீங் ஹியர் ஃபார் த லான்ச்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுலேயும், உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுலேயும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடச்சிது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம், ஹவு யூ கேன் யூனோ ப்ரெடிக்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். பேசிக்காக நீங்கள் வரீங்க அப்படிங்கும்பொழுது ரூம் போட்டு 4 இல்லை 40 பேர் யோசிச்சிருக்காங்க. அதனால தான் ஆக்டிவிட்டி மேலே ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. We'll just show you pictures of actors. Okay? You tell me which IPL teams they can belong to. I'll help you. Okay. Okay? Cool? Okay. ஃபர்ஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கலாம்? தலைவர்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ தலைவர் எந்த ஐபிஎல் டீமில் இருக்கணும்? சிஎஸ்கே தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தலைவர்னா அங்கதான் ஆண்டவர், உலகநாயகன். அவங்க ஆர்சிபின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்சிபி. அப்போ 17 வருஷம் கமல் சருக்கு கப்பு கிடைக்கூடாது. என்ன ஒரு வில்லத்தனம் ஸ்வேதா. ஓகே, பட் ஓகே, ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவரும் வந்து ஒரு 110% கொடுத்து he will try to go for the trophy just like விராட் கோலி. அதனால கமல்ஹாசன் அவர்கள் இஸ் ஃபார் ஆர்சிபி. ஓகே, உங்க ஃப்ரெண்டு விஜய் அவர்கள்? அப்படியே I want to put everybody in CSK only, but I can't repeat, no? Okay, I'll give you some options. SRH இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ப்ளூ கலர் போட்டிருக்காரு. அவர் வந்து பாம்பேல போய் துப்பாக்கி படம்லாம் வேற நடிச்சிருக்காரு. அந்த ஒரு மாசா இருக்கும்ல அங்க வாங்கடையில அப்படியே ஸ்டைலா நடந்துட்டு வந்தா. நைஸ். ஓகே, அப்போ இவருக்கும் தான் ஓரா? அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட். உங்களுடைய ஃபேவரட் ஏகே அவர்கள்? அஜித் சார் என்ன டீம்ல போறோம்? புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாமா? கேரளா டீம், கொச்சி டஸ்கர்ஸ். கரெக்ட், கொச்சி டஸ்கர்ஸ் இருக்கணும். அது அவர் வந்து கேப்டனா அவர் வந்து லீட் பண்ணணும். அவங்க வந்து ஐபிஎல்ல ஜெயிக்கணும். இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கலாமா? சந்து சாம்சனுக்கு பதிலா இவரு ராயலா இருக்காருல்ல பாக்குறதுக்கு. சோ தென் தட். ஓகே, விக்ரம் அவர்கள்? I'll tell you some. Kolkata Knight Riders. Kolkata Knight Riders. Nice. I think அந்த முன்னாடி இருந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்னுடைய ஒரு ஸ்டைல், ஷாருக்னுடைய அந்த ஃபீல்ஸ் இல்ல இவருக்கு இருக்கு அந்த ஸ்டைல் எலிமெண்ட். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இங்க இருந்து போயிடலாமா? விஜய் சேதுபதி அவர்கள்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஓகே, அதாவது பேசிக்கா களத்துல இறங்கினா 6 அடிச்சுட்டு தான் பேச்சே வரும்.
ஓகேயா, நைஸ். சூர்யா அவர்கள் குஜராத், டெல்லி. டெல்லி. ஓ நைஸ். ஓகே, பாம்பேல இப்போ இருக்காரு, ஆனால் நீங்கள் டெல்லிக்கு கொடுக்குறீங்க. ஓகே ஃபைன், டெல்லி நைஸ். ஒரு ரிஷப் பந்த், சூர்யா. ஓகே, டெல்லி பாய். சரி, நைஸ். சிவகார்த்திகேயன் அவர்கள் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ். லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ். ஓகே, நைஸ். எஸ்டிஆர் அவர்கள் பஞ்சாப். பஞ்சாப். இப்போ பறக்குறாங்க பஞ்சாப். ஆக்சுவலி இம்முறை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வை நாட், ஒரு டார்க் ஹார்ஸ், கருப்பு குதிரையா எப்போ ரேஸை வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஆனா யாரு ரேஸ்ல, அவருடைய டைலாக் என்னது, யாரு ரேஸ்ல லாஸ்ட் வராங்க அப்படிங்கிற முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னு தான் முக்கியம். அந்த மாதிரி எதுவும் லாஸ்ட் தனுஷ். தனுஷ் சார் எந்த டீமுக்கு இருக்கு நீ? ஆக்சுவலி நீங்களே எல்லா டீமும் சொல்லிட்டீங்களே. நானே ஷாக்ல இருக்கேன். குஜராத் இருக்கு. அப்போ தனுஷ் சார் குஜராத். குஜராத். ஓகே ஃபைன். குஜராத் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்டேடியத்தில் ஒத்தையாளா நிற்பாரு, சுனாமியில் ஸ்விம்மிங் அடிப்பாரு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. Firstly, thanks for having me today, and forgive me, I was a little bit late. கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன். யூஸ்வல் ரீசன் நினைக்காதீங்க, நிஜமாகவே மாட்டிக்கினேன். சூப்பர்ங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ திங்க் திஸ் கேமிங் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கு. And the speciality about this app I heard is that prediction. I think நாங்கள் as commentators, as cricketers, we love to give predictions. இந்த ஓவர் இவன் அவுட் ஆவான், இந்த ஓவர் பெரிய ஓவர் ஆகும், விக்கெட் விழும், இந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஆப். யூ கேன் ப்ரெடிக்ட் பிஃபோர். ஸோ சூப்பர் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் நான் ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் சென்னை அண்ட் இட்ஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ ஹாப்பி டு பி இன்வால்வ்ட் அண்ட் குட் டு see you all. Nice to meet you as well. And thanks for having me. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல சிம்ரன் அவர். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இவர் வந்து கிரிக்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுமோ சினிமாவில் கொஞ்சம் வீக்கு. அதனால நாங்க எல்லாருமே கொஞ்சம் தெரியும்ல. அதை வந்து ஆக்சுவலி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க ஏகே அவர்களுடைய படத்துல, குட் பேட் அக்லி படத்துல, பிரியா வாரியர். அதுல வந்து ஒரு பயங்கரமான கலக்கிருக்காங்க. and that is what the entire Tinsel town has been talking about. But Priya is also very sportive girl. அதனால உங்களுடைய 2-3 commentary lines அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. He has like these standard commentary lines when he does these cricket moments. That's it. And then we'll get some pictures with you and we will say thank you. Just a couple of commentary lines. நீங்க ரெண்டு பேருமே if you'll just come to the center of the stage with me. Yeah? உங்களுடைய நீங்க தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. லைன் சொல்லணுமா? உங்களுடைய லைன் சொல்லுங்க. செம்ம ஷாட் ரவுண்ட் த கிரவுண்டு, பச்சைப்புல் பத்திக்கிச்சு. நான் பண்ணலங்க, நான் பண்ண கொஞ்சம் செம்ம ஷாட் டவுன் த கிரவுண்ட். பச்சை புல்லு பத்திக்கிச்சு மீன்ஸ் the ball races across the grass. புரிஞ்சுச்சு எனக்கு. ஆனா நான் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. Anything else? நம்ம சீக்காவுடைய ஒரு டைலாக் சொல்லலாமா? அவங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். இல்லை, நானே என்னோட லைனே இன்னொன்று சொல்கிறேன். பவர் பிளே என்னும் கோவிலில், பவர் பிளே என்னும் கோவிலில், கோவிலில் ஒரே கடவுள். ஒரே கடவுள். அது யாரு? ஏதோ ஒரு பிளேயர் சொல்லுங்க. லாஸ்ட்ல வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்ககிட்ட. பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ், ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு எல்லாமே பதில் தெரியும். பட் ஐ வாண்ட் ஹியர் இட் ஃப்ரம் யூ ஆன் திஸ் ஸ்டேஜ். ஆஸ் அ கிரிக்கெட்டர் நீங்கள் விளையாடின எல்லா இன்னிங்ஸ்லுமே உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ் இன் தி ஐபிஎல் என்ன? ஃபேவரட் இன்னிங்ஸ் இந்த ஐபிஎல் டெஃபினட்டாக 2010 தரம்ஷாலா இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனோம். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மேட்ச் தான். தோனி அவரையே தலையில் குத்திட்ட ஒரு மேட்ச்சு. ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ரொம்ப பிக் மேட்ச் ஃபார் சென்னை ஆஸ் வெல். ஏன்னா 2010 சென்னை வாஸ் இன் திஸ் பிக், எம்எஸ் தோனி வாஸ் இன் திஸ் பிக் ஆஸ் வெல். ஸோ அந்த வின் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஐ திங்க் வி அரைவ்ட் as CSK, we arrived on the scene அப்படின்னு சொல்லணும். It was a big match for all of us. Personally for me also in my career, ரொம்ப பெரிய மேட்ச்.
ரொம்ப பெரிய மேட்ச் அண்ட் ரொம்ப பெரிய சீசன். அப்பதான் நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் வேற அடிச்சீங்க. நேற்றுக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், இருக்கிற 10 டீம்ல சிஎஸ்கேக்கு மட்டும்தான் ஒரு ஆனர் இருக்குல்ல. 2011 இந்த டீம் மட்டும்தான் அதனுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்கு. வேற எந்த டீமுமே அடிச்சது கிடையாது. 2019 and 2020 மும்பை இந்தியன்ஸ் அடிக்கும்பொழுது கூட 2020 UAE தான் அவங்க அடிச்சாங்க அந்த கோப்பையை. ஒன்லி சிஎஸ்கே அவங்களுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைட்டில் வின்னிங் டீம்ல இருந்தவர் சுப்ரமணியம் பத்ரிநாத் அவர்கள். தேங்க்யூ. Such a huge honor that. இது வந்து ஒரு கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால அண்ட் 100% லீகல் கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால யாரு இங்க வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய காமெண்ட்ரி பாக்ஸ்ல யார் யூஸ்வலா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? அடுத்த பால் என்ன நடக்க போகுது, அடுத்த ஓவர் என்ன நடக்க போகுதுன்னு டெஃபினட்டா சீக்கா இல்லை. ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்றது சம்டைம்ஸ் ஹிட் ஆர் மிஸ் தான். எப்போதுமே நாங்களும் வந்து வி ஜஸ்ட் யூஸ் அவர் இன்ஸ்டிங்ஸ் ஆக்சுவலி மோர் தென் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ். நீங்கள் நினைப்பீங்க ஓ ஏதோ பயங்கரமாக யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு, பட் இட்ஸ் மோர் அபவுட் இன்ஸ்டிங்ஸ். பிகாஸ் நாங்கள் வந்து வி பிளேட் கிரிக்கெட் ஃபார் ஸோ லாங் அண்ட் வி வாட்ச் ஸோ மெனி மேட்சஸ். பார்த்து அனலைஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் வரும். ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இன்ஸ்டிங் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் திங்கிங். இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் திங்கிங் தான் வந்து இன்ஸ்டிங். ஸோ நிறைய நீங்கள் விளாட நிறையா யோசிச்சு நிறையா பண்ண அந்த இன்ஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுதான் வரும் டக்குன்னு இந்த ஓவர் என்னமோ இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக போகிறான் அப்படின்னு தோணும், இந்த ஓவர் நல்லா அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறது இந்த ப்ரெடிக்ஷன். சம்டைம்ஸ் மிஸ்ஸஸ், பட் when it comes off ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல். பேர் வரலையே அரசியல் மாதிரி இப்படி டிப்ளமேட்டிக்கா பேசினா என்ன அர்த்தம்? ஒரு பேர் சொல்லுங்க யாருக்கு நல்லா ப்ரெடிக்ஷன் கேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் டாக் டு மீ அபவுட் நம்மளுடைய தமிழ் காமெண்ட்ரி பாக்ஸ் ஆர் எனி காமெண்டேட்டர் நீங்க பார்த்ததுல பக்காவா ப்ரெடிக்ட் பண்ணுவார் இவரு அப்படின்னு. பக்காவா யாரு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? யாராலையுமே பக்காவா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ரொம்ப 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 கஷ்டம். பட் ஐ திங்க் நானே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமா, நீங்க வேற சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை சொல்லியிருப்பேன். ஓகே, MS தோனி அண்ட் யூ நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் டெல் மீ த டாப் 2 இன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது திஸ் இஸ் அ கோர் மெமரி, இதை நான் வந்து என்னுடைய லைஃப் பூரா மறக்க மாட்டேன் அப்படிங்கிற டாப் 2 மெமரிஸ். I think in the Dharamshala match, I think we had an interaction on the field. I think that is something that is very very close. ஏன்னா நான் வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் நான் ரன் அடிக்கல. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி லக்ஷ்மிபதி பாலாஜி ரொம்ப க்ளோஸ் நாங்கள். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஒரு போலருக்கு எதிராக நான் இந்த லேப் ஷாட் விளாடுவேன் இன்னைக்கு, அந்த இதான் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த ஷாட் தான் விளாட போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த லேப் ஷாட் விளாடினேன், அது 4 போச்சு. அப்புறம் ஐ ஜஸ்ட் டிட் லைக் திஸ் டு த ட்ரெஸ்ஸிங் ரூம். பாலா என் ஃப்ரெண்ட்டை காமிச்சின்னு பாடுறா நான் சொன்னேன்ல விளாட்னேன் பாரு, அந்த ஷாட் 4 போச்சு அப்படின்னு. தோனி எங்கேருந்து வந்தார், பத்திரிங்க வா அப்படின்னு. என்ன அப்படின்னு, வேலை இன்னும் முடியல தெரியல, ஒரு 4 தான் இருக்குது, எமோஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நம்ம இன்னும் ஆடணும், ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ணணும், மேட்ச் ஜெயிக்கணும், குவாலிஃபை ஆகணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக் அப்படின்னாரு. அதுதான் டிபிக்கல் MS தோனி. ஐ திங்க் ஆல்வேஸ் லுக்கிங் அஹெட், எப்போதுமே அந்த எமோஷன் அண்டர் கண்ட்ரோலே வச்சுனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெளிவு வரும் திங்கிங்கில். ஸோ தட் இஸ் ஒன் மூமெண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட். தென் வி வேர் ஏபிள் டு பில்ட் அ பார்ட்னர்ஷிப். அப்புறம் நானும் எம்எஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட முடிஞ்சுது. ஸோ that is one very crucial interaction that I had with MS Dhoni on the field. அப்புறம் ஒன்று வந்து ஆக்சுவலி ஒரு நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இன்ட்ராக்ஷன் சொல்லணும் ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். RCBக்கு எதிராக சென்னையில் மேட்ச் ஆடி இருந்தோம். 120 ஆக்சுவலி வி குடன்ட் சேஸ் CSK, வி லாஸ்ட். நான் வந்து ஒரு போர் ஷாட் ஆடி அவுட் ஆனேன். அனில் கும்ப்ளே வந்து ஸ்வீப் ஆட பார்த்துட்டு ஐ காட் LBW. ஸோ நான் அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தேன். தோனி எப்போதுமே ரொம்ப காமாக இருப்பார். பட் அன்றைக்கி நான் அப்படியே உள்ளே வரேன், பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்தது, 8 உதச்சார் பாட்டில். ஸோ பாட்டில் அந்த சைட் பறந்து போய் வந்தது. அப்படியே நான் தலை குஞ்சுக்கு நான் பக்கம் பார்க்காதடா, இந்த பக்கமே பார்க்காத அப்படின்னு வச்சு நான் அப்படியே போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ மூமெண்ட்ஸ். எஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு சம்டைம்ஸ் அது தெரியும். ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்சைட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஆல் ஆஃப் தெம். யூ ஷேர்ட் ஒன் அண்ட் தட்ஸ் குட் எனஃப். அதாவது அவருடைய இமோஷனை காமிச்சாரு, வார்த்தைகள் மூலமா இல்ல, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை தட் டசன்ட் ஈவன் கன்சர்ன் யூ பண்ணாரு. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல் ஹி வாண்டட். இல்ல, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாருன்னா அப்ப தெரியும், ஐயோ நம்ம சொதப்பிருக்கோம், டெஃபினட்டா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா. ஆனா அடுத்த மேட்ச் விளையாடுனீங்களா?
ஆமா ஆப்வியஸ்லி எஸ். அதுதான் முக்கியம். தப்பு பண்ணாலும் அதை திருத்திக்கோ அப்படின்னு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருல, அதனாலதான் he's one of the best captains. He's the best captain you've played under. Definitely, easily is one of the best captains ever. More than a captain, I think he's a leader. I think அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். I think there have been good captains, but I think he's a leader அப்படின்றதுல டெஃபினட்டாக எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. Absolutely. And இந்த IPL ஓடிக்கிட்டு இருக்கு, and I know CSKக்கு கேம்பெயின் சரியா போகல. உங்களுடைய டாப் 4 predictions கேக்குறாங்க. They want to know. அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே எடுக்க முடியாதனால இப்போதைக்கு டாப் 4 ப்ரெடிக்ஷனில் ஐ திங்க் எம்ஐ, ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். It's a good one, yeah, actually. Yeah. I think நடக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. And finalsல யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி விளாண்டா நல்லா கலகட்டும். ஆமா, இங்க நிறைய எம்ஐ ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அங்கிள் பாவம் ஃபர்ஸ்ட்லேருந்தே கை தூக்குறாரு, சார் இந்த வருஷம் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவருதான் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆர்சிபின்னு. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? கொஞ்சம் விசில்லாம் அடிக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் கை தட்டி சொல்லலாம். வாய்ப்பு இல்லைன்றீங்களா? பேசிக்கா சிஎஸ்கே ஜெயிக்கலன்னா மும்பை ஜெயிக்க கூடாது, வேற யாரும் வேணாலும் ஜெயிக்கணும், ஆனா மும்பை ஜெயிக்க கூடாது, அதுதானே பிரதர்? அதுவும் புரியுது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ 2 கேம்ஸ் விளையாடுறோம். ஓகே, நீங்க வந்து கேம் விளையாடி தான் உங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்திருக்கீங்க ஆன் தி ஃபீல்ட், பட் ஆஃப் தி ஃபீல்ட் 2 கேம். ஓகே, தம்ஷராஜ் விளையாடுறோம் ஃபர்ஸ்ட், கரெக்டா? வாங்க. இப்போ நான் வந்து 5 பிளக்கார்டு இப்படி வைப்பேன். ஓகே, அது கிரிக்கெட்டர்னுடைய பேரா இருக்கும். நீங்க அந்த கிரிக்கெட்டர் மாதிரி நடிக்கணும், நான் அதை கெஸ் பண்ணணும். மக்களே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே, ட்ரை பண்றேன். கொஞ்சம் கஷ்டம், ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ட்ரை பண்றேன். வேணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, க்ளூஸ் கொடுங்க. ஓகே, பேட்டரா பவுலரா, விக்கெட் கீப்பர் தான் சொல்ல வேணாம், நடிக்கணுமா? கொடுங்க, மைக் கொடுங்க. நான் கெஸ் பண்றேன். ஓகே, பேட்டரா பவுலரா? பவுலர், ஸ்பின்னர், குல்தீப் யாதவ். இல்லையா? இப்போ நம்மளோட நூர் அகமத். நூர் அகமத், ரவீந்திர ஜடேஜா. இது லெக் தானே, சொடுக்கு. அஸ்வினா? இல்லையே, அஸ்வின் தூசராவும் போடுவாரா? ரெண்டுமே. எந்த டீம்? சிஎஸ்கேயா, ஆர்சிபியா, எம்ஐ? என்ன ஃபர்ஸ்ட் என்ன இப்படி கஷ்டமா கொடுத்துருக்கீங்க? கேகேஆர். ஓ, சிவி வருண். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. சிவி வருண். இப்போ நான் சொல்றேன். ஆமா, நீங்க தான் மைக் வச்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். மைக் ஆன் பண்ணீங்கன்னா நான் அவர் சொல்ல பதில் கேட்கும்ல. செக் பண்ணுங்க மைக்க. டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ, நான் பார்த்துட்டேன். சாரி. ஐயோ, நல்லா இருந்திருக்குமே. தலைகீழா இருக்கு, பரவாயில்ல, பார்த்துட்டேன். நான் காட்டவே இல்லையே. அதேதான். எப்படி சொல்றது தெரியலையே. கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் இந்த ஓவர்சீஸா? ஆண்ட்ரே ரசல், டுவேன் பிராவோ. ஓ, லெஃப்டி சாரி. லெஃப்டி யாரு? ஓவர்சீஸ் லெஃப்டி ஹிட்டர். ஐயோ, நிக்கோலஸ் பூரன். ஓகே, அப்பா என்ன எனக்கு மட்டும் கஷ்டமா வருது? எனக்கு கஷ்டம் அது. நான் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் பண்ண மாட்டேன்.
ரோஹித் சர்மா. ஃபுல் ஷாட் விளையாடி இருக்கலாம், ஆனால் there is no fun in that. ஓகே. என்ன எங்க அடிச்சாலும் ஜீரோவா? எங்க அடிச்சாலும் 6ஆ, எங்க அடிச்சாலும் 0வா? புரியலையே. பேட். ஆமா, எல்லாத்துக்கும் டக் அவுட்டா? யார் எல்லாத்துக்கும் டக் அவுட் இந்த சீசன்? தெரிய மாட்டேங்குது எனக்கு, சுத்தமா தெரியலையே எனக்கு. ஏதாவது நிக்நேம்? நிக்நேம் பெரிய பிக் ஷோ, நோ ஷோ. பிக் ஷோ, கிளென் மேக்ஸ்வெல். ஓகே. யாருங்க கேதார் ஜாதவ்னது? ஓகே, இதுக்கும் வந்து ஓகே ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் ஓகே, அது பண்ணிடுறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் விராட் கோலி. போதும்டா யப்பா. சத்தியமா சொல்றேன், என்னுடைய கிரிக்கெட் ஷோ கூட நான் இவ்வளவு பேசினது கிடையாதுப்பா. ஓகே டானா? ஓகே டன். நெக்ஸ்ட் வேர் தூத்துது பேட் எனக்கு. அவ்வளோ பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன சப்பா. ஓகே டயலாக்ஸ். ஓகே, நம்ம வந்து படத்தினுடைய டைலாக்ஸ் போடுவோம். அண்ட் நீங்கள் வந்து இது எந்த கிரிக்கெட்டருக்கு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். அதுதான் லாஸ்ட் டைலாக் கேம். ஓகே, வித் ரீசன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைலாக் பார்த்துடலாம். அவன் பயத்துக்கே பயங்காட்டுருவேன். பயத்துக்கே பயம் காட்டுறவன் யாருன்னா விராட் கோலி கொடுக்கலாம். 100%. நிஜமாவே ஸ்ரேயஸ் ஐயர் பயந்துட்டார் அதை பார்த்து நேத்து. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பிரப்ஸ்மரன் சிங்கும் நேத்துக்கு பயந்தாரு மேட்ச்ல. நெக்ஸ்ட். ஆல் ஏரியாவிலும் ஐயா டெல்லிடா. ஆல் ஏரியாவிலையும் ஐயா ஹார்திக் பாண்டியா. கரெக்ட். யா, அந்த ஆல் ஏரியாவிலையும் ஆல்ரவுண்டர்ல சொன்ன விதமா அவருடைய ஸ்டைல் மேட்ச் ஆச்சுல. எஸ் டவுட் இல்ல. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட். பேசாம இது ஹார்திக் சொல்லிருக்கலாமோ? இந்த வைப் உங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? சும்மன் கில் வச்சுக்கலாம். சும்மா அப்படியே ஒரு கூலா அப்படியே ஒரு இருக்க மாதிரி. ஓகே, பாசிபிளி. நைஸ். நெக்ஸ்ட். பையன் சரவணா. அப்பா யாரு யாருன்னே தெரியல. யாரு கொஞ்சம் வில்லத்தனமா இருப்பாங்கல்ல? வில்லத்தனமா இந்த பொலாட் டைப் சொல்லலாமா? பொலாட் மாதிரி. ஹர்பஜன் சிங் சொல்லலாம். ஏன்னா ஏதாவது குசுமு போயிட்டே இருப்பாங்க. ஆமா கரெக்ட். அவர் என்ன பேசுவார்? ஆனா இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல அவங்க விருப்பப்படுற மாதிரி யாராவது சொல்றாங்க? சின்னதல சொல்லலாமா? அவர் நல்ல பையன். டீம்மேட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா. குருணால் பாண்டியா வச்சுக்கலாம். குருணால் பாண்டியா. நைஸ். முடிஞ்சிருச்சா? டன். ஒன் மோரா? பேரை கேட்டா சும்மா அதிருதுல. தலைவர் டைலாக் தலை தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த லான்ச் விழாக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பர்டிகுலராக இதுக்காக வந்து சீஃப் கெஸ்ட் பத்ரிநாத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பாவனா மேடம் வேர்க்க பேசியிருக்காங்க.
எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லான்ச்சுக்கு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் க்யூட் பேபியை காணான்னு நினைக்கிறேன் இங்கே, பிரியா மேடம். யா, தேங்க் ஃபார் பிரியா மேடம் ஆல்சோ. அண்ட் மீடியா பர்சன்ஸ், நண்பர்கள், மீடியா நண்பர்கள், பர்சன்ஸ் இல்லை நண்பர்கள், கிரேட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் நான் இங்கே இந்த சூப்பர் 6 லான்ச்சுக்கு. நான் கிட்டத்தட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு ரொம்ப பர்சனலாக தான் ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன். அவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் வந்ததுக்கு இன்னொருக்கா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த ஒரு நல்ல தொடக்கம். நம்ம அடுத்த சக்ஸஸ் மீட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் மீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எல்லோரும் இன்னொரு முறையும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ வெரி மச்.